ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புவீராக. தேவ ஆவியானவர் என்னை வழி நடத்துவீராக. தாவீது சொல்லுகிறார், உடைய நல்ல ஆவியானவர் என்னை நல்ல வழியிலே நடத்துவாராக. தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த அனுபவம். ஆகவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் பண்ணினவனின் கொம்பை உயர்த்த பண்ணுவேன் என்று சொல்றார். நம்முடைய பகைஞருக்கு முன்பதாக நம்முடைய கொம்பை தேவன் உயர்த்த பண்ணுவார். பகைஞருக்கு முன்பதாக இருக்கிற எல்லா அந்த பிரச்சனை கர்த்தர் விடுதலை கொடுக்கும் போது நம்முடைய வாய் தேவனை துதிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வருஷத்துல நாம் அப்படி துதிக்க போகிறோம். நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க போகிறார். நமக்கு பாதுகாப்பை கொடுக்க போகிறார். அபிஷேகத்தினால நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த வருடம் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒரு பாடல், ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. அதை நாம் பாட போகிறோம். எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நன்றியும் பொங்க பாடிடுவே.
நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர்னா, அவர் சொல்றாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்படி என்றால் இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். ஆனா நம்ம சில நேரம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், புலம்புகிறோம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகளை நிமித்தம் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனா நம்ம சூழ்நிலைகளை அந்த சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல நம்ம சொல்லணும், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம சொல்ல போகிறோம், தேவனே தேவனே, நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னுடைய காரியங்களை நீர் பார்த்துக் கொள்வீர், உம்மை நான் ஆராதிப்பேன். என்ன தெரியுமா, தேவன் செய்ய போகிற அந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம வாய் என்ன செய்யணும் தெரியுமா, கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Good.
பாடுவேன் ஆமென் 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 சொல்லுவேன். இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 84வது சங்கீதம் 11வது வசனம். And let us read from Psalm 84 and verse 11. For the Lord God is a sun and shield. The Lord will give grace and glory. No good thing will he withhold from those who walk uprightly. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். செய்தியின் தலைப்பு இப்படியா சொல்லுவேன், நன்மையை வழங்காதிரார். And even this morning I'll give a title for this message, He will withhold no good thing. இந்த வசனத்தின் முடிவு, நன்மையை வழங்காதிரார். And the verse also get conclude, He will not withhold any good thing. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையை தராம அவர் இருக்க மாட்டார். It means He will not fail in giving good thing. தமிழில் அழகா அந்த நெகட்டிவ் இருக்குது, அதை தரார் அதை வழங்காதிரார் என்றால் தரமாட்டார்னு அர்த்தம் இல்ல, தராம இருக்க மாட்டார். In Tamil so beautifully given, He will not fail in giving the good things. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை உங்களுக்கு தராம தேவன் இருக்க மாட்டார். அவருடைய ஏற்ற நேரத்தில் நன்மைகளை பொழிந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Whatever good thing the Lord has kept in store for you, He will not withhold them, and He is a God who will give it at the right time. இந்த வார்த்தை நான் சிறிய வயதில் எனக்கு புரியல. மற்றொரு வசனம் இருக்குது, கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை ஏன். நான் சின்ன வயசுல சொல்லும்போது தாழ்ச்சி அடைவேன்னு சொல்லியிருக்கேன் நிறைய நேரத்தில், தெரியாம. இது வந்து விசுவாச அறிக்கை அப்படிலாம் இல்லை. அந்த தமிழ்ல அது ஒரு வார்த்தை மாறின உடனே அதோட அர்த்தம் மாறுது. அதே போல இந்த இடத்துல தேவன் அருளா மாட்டார் என்று சொல்லல, அருளாம அவர் இருக்க மாட்டார், நன்மையை அருளுகிறவராய் அவர் இருக்கிறார். In Tamil one word will change the entire sentence and the meaning of it, but then He is a God who will not withhold good things from us. நம்முடைய தேவன் நல்லவரா இருக்கிறார். Our God is good. ஆகவே அவர் நன்மையானவைகளை செய்கிறவரா இருக்கிறார். Therefore He is a God who does good things. நமக்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ அவைகளும் நன்மையாகவே காணப்படுகிறது. And whatever things He has kept in store, those all things are good. நன்மைகள், நன்மையான காரியங்கள் இவைகளே நம்முடைய வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. Good things and goodness is the promise that He has given to us. உங்களுக்கு ஆதாரத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். And I would like to give you food. ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. In Romans chapter 8 and verse 28 we read, and we know that all things work together for good to those who love God, to those who are called according to His purpose. அவருடைய சித்தத்தின்படி தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்களும் நான் அவர் மீது அன்பு செலுத்துகிற நமக்கு சகலம் எப்படி நடக்கிறதா? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. And we who have been called according to His will, and those we who love Him, everything happens for good. அது மாத்திரம் இல்ல, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நன்மையும் குறைவுபடாது. And as we read in Psalm, no good thing will He withhold from those who look unto Him. நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். God is able to give us good things. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. Every good thing comes from the Father of lights from heaven unto us. இதெல்லாம் ஏன் தெரியுமா இந்த வசனம் சொல்லி கொண்டே இருக்கிறேன்? உங்களுக்கு நான் நிரூபிக்க விரும்புகிறேன், தேவன் உங்களுக்கு என்று நன்மையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். The reason why I'm quoting all these scriptures, God is wanting to give us all these good things. சில வனாந்திரத்தின் பாதை வழியா அவர் நடத்துறாரு, ஆனா தீமையை ஒரு நாளும் வரவைக்கிற தேவன் அல்ல, நன்மையே நமக்கு செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். And He is a God who leads us into wilderness, not that evil things will come, but then all the good things will follow us. அது மாத்திரம் இல்ல, சில காரியங்கள் நமக்கு தீமையாய் தோன்றுகிறதையும் தேவன் என்ன செய்றார் தெரியுமா? நன்மையாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். Not only that, whatever seems to be so evil to us, God changes all those evil into good for us. அப்படிப்பட்ட விசேஷமான ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். நன்மைகளை தேவன் வாக்கு பண்ணுகிறார். நன்மையான காரியங்களை
தருகிறவர் மாத்திரம் அல்ல, அதை வழங்காமல் இருக்க மாட்டார், நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். And we are a special people for him. Therefore, he will not withhold any good things. He will always keep giving good things to us. சிலருடைய சுபாவம் இருக்கும், சிலர் வந்தாங்கனாலே சுத்தி இருக்கிறவங்கள சிரிக்க வைப்பாங்க. And there are certain people who have a good nature. The moment they come, they'll make everyone happy and laugh. எல்லாரும் அவர்கள் வருவதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்தா என்ன இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஏன்னா இவர்களை சுற்றி இருக்கும் பொழுது ஏதோ நல்ல காரியங்கள் அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க. And everyone will be expecting. The reason being, the moment they come, they will make everyone happy, make them jolly, and they will keep on talking with them. அதே நேரத்துல சிலர் வந்தா ஐயோ ஏன் தான் இவங்க வராங்களோ நிறைய பேர் இருப்பாங்க. At the same time, there will also be certain people who will think, oh my, why is that they are coming? சில நண்பர்கள்லாம் வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, இவங்களும் வராங்களான்னு கேட்பாங்க. வந்தானா நான் வரலன்னு சொல்லிடுவாங்க டக்குன்னு. And even friends will ask, if that person is going to come, I will not come. ஏன்னா அவங்க வந்தாலே ஏதாவது ஒரு சண்டையை மூட்டி ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணாம அவங்களுக்கு தூக்கம் வராது. Because if they come, they will not sleep unless they have made some problem or made some confusions over there. அவர்களுடைய சுபாவம் அப்படியே காணப்படுகிறது. The nature is like that. நம்முடைய தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? But what is the nature of our God? நன்மைகளை நமக்காய் செய்வதே அவருடைய சுபாவமாய் His காணப்படுகிறது. nature is doing good things for us. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதன் மத்தியிலும் நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு செய்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். No matter however is the situation, in the midst of that, God is a God who is able to do good things. யாருக்கு நன்மையை வழங்காதிரார் இந்த வசனம் சொல்லுகிறதுனா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என்ற ஒரு விசேஷமான ஜனத்திற்கு தேவன் என்ன செய்றார் தெரியுமா? நன்மையை தராம அவர் இருக்க மாட்டார். For whom is the Lord promising that? He'll say, for those who walk uprightly, he will not withhold good things. தேவன் நிச்சயமாகவே உத்தமமாய் நடக்கிற அனுபவத்தை நமக்கு தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And may the Lord give us the experience of walking uprightly. அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் கிருபை தருவாராக. It means may the Lord give us grace that we will walk according to his word. தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நாம் வாழுகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவருடைய நன்மைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். When the circumstances there that we will be able to do the will of the Lord, is all his goodness will always be there with us. வேத விற்பனரா இருக்கிற சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர் சொல்லுகிற காரியம் என்ன, அவருடைய கருத்துல அவர் சொல்லுகிறார், 84வது சங்கீதம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதமா, 84வது சங்கீதம் தான் மிகவும் அருமையா, வெரி ஸ்வீட் சாம் என்று அவர் சொல்லுகிறார். And Charles Spurgeon, who is a Bible scholar, he says Psalm 84 is the sweetest psalm for him. அவர் அதை வாசிக்கும் போது அநேக சங்கீதங்கள் எனக்கு பிடிக்கும், ஆனா எல்லாவற்றுக்கும் மேல அதை வாசிக்கும் போது ஒரு சந்தோஷத்தின் அனுபவம், ஒரு தேவனோடு நெருக்கமா இருக்கிற அனுபவம், தேவனை நம்புகிற ஒரு அனுபவம், ஒரு ஸ்வீட் ஃபீலிங் எனக்கு எப்போ வருதுன்னா இந்த 84வது சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது வருதுன்னு அவர் சொல்லுகிறார். And he used to say, when is that I had that sweet feeling? Only when I read through Psalm 84, which is one of the best of psalm for him. இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்னா, தேவனை குறித்தும் தேவனுடைய வீட்டை குறித்தும் ஒரு வாஞ்சையை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். And we can see the writer of the psalmist longs for God and for his house. நிச்சயமாகவே தேவனுடைய கரத்தில் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் மீது ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? If we need to get good things from the Lord, then we need to have a desire over our God. ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் தேவன் மீது, அவருடைய வீடின் மீது, the house of God, தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயத்தின் மீது இருக்கிற ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. And it is important that we need to have that longing and desire on God and also on the house of God. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை உள்ளவர்கள் எப்படி நடப்பாங்க தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். And those who have that longing, how is that they walk? They will walk uprightly. இந்த சங்கீதத்திலும் இந்த வசனத்துல விசேஷமா இரண்டு காரியங்களை நான் பார்க்கிறேன். And in this psalm, especially in this verse, I see two things. தேவன் யார் என்கின்றதை நான் பார்க்கிறேன். I see as to who God is. தேவன் என்ன கொடுக்கிறார், என்ன அருளுகிறார் என்கின்றதை நான் பார்க்கிறேன். And also what will God give us? இந்த ரெண்டு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். And let us meditate these two things. முதலாவது நாம் பார்க்கிறோம், தேவன் யார்? First and the foremost, who is God? 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும்
ஒரே நாள் நல்லது. And the previous verse 10, he says, for a day in thy courts is better than 1,000. எப்படி 1000 நாள் மற்ற இடங்களை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில், அவருடைய பிரகாரங்களிலே ஒரே நாள் நல்லது என்று அவர் சொல்லுகிறார். And he says more than 1,000 days elsewhere, one day in the presence of God is much more important for me. அப்படிப்பட்ட வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது தேவனை வித்தியாசமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? When we have such kind of longing, we can see God in a different way. சங்கீதக்காரனும் தேவனை குறித்து அவருடைய பிரகாரங்களிலே, அவருடைய வீட்டிலே தரித்திருக்கிறதை குறித்து அவ்வளவு வாஞ்சையை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது தேவனை குறித்து இருக்கிற வித்தியாசமான வெளிப்பாட்டை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். And I believe when the psalmist also revealing out his longingness over there, then he will have known God in a different way. இந்த வசனத்துல தேவன் நான் யார் என்கின்ற இரண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். And in this verse we see God is revealing himself as to who he is in two ways. அந்த வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாமா? 84வது சங்கீதம் 11வது வசனம். The first part of Psalm 84 and verse 11. For the Lord God is a sun and shield. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் என்று வசனம் சொல்லுகிறது. For the Lord God is a sun and shield. முதலாவது பார்க்கிறோம் தேவன் சூரியனா இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. And the scripture says first and the foremost God is sun. தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் தன்னை சூரியனாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். And through this verse God is revealing himself as a sun. விசேஷமா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த வசனம் பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கிற ஒரு ஆழமான அர்த்தம் என்னன்னா, தேவன் எல்லாவற்றின் துவக்கமும் ஆரம்பமும் ஊற்றுமாய் காணப்படுகிறார். And he is the beginning of everything and he is the source of everything. வேற எந்த ஒரு காரியமும் நம்முடைய துவக்கம் இல்ல, தேவனே அனைத்து காரியங்களின் ஆரம்பமாய் காணப்படுகிறார். And there's no other beginning. God himself is the beginning of everything. உத்தமமாய் நடக்கிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த பெலன் அவர்களுடைய ஆரம்பம் அல்ல, தேவனே அவருடைய ஆரம்பமாய் காணப்படுகிறார். And those who walk uprightly, they believe it is not their strength that is the beginning, but it is God who is the beginning of everything in their life. வருகிற நாட்களிலும் தேவன் இதை நமக்கு வெளிப்படுத்துவாராக. Even in the coming days, may the Lord reveal this to us. நம்மளுடைய சோர்ஸ், நம்மளுடைய ஆரம்பம் அது நம்முடைய கைகளிலே, நம்முடைய ஞானத்திலே அல்ல, தேவனிடத்திலே காணப்படுகிறது. Our source is not in our wisdom or in our hand, but it is with God. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு எல்லா காரியங்களும் பரத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, வானத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஜனமாய் நாம் இருக்கோம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. And we are people who will receive everything from heaven, because he says I will lift up my eyes unto the hills, from whence come my help. வேதத்துல மற்ற ஒரு சில இடங்களை நீங்க பார்க்கும் பொழுது தேவனை, இயேசுவை நீதியின் சூரியனாக அல்லது வெளிச்சமாக அநேக வசனங்கள் பேசுகிறது. And in the scripture we also see in many places Jesus is also, God is revealed as the sun of righteousness. ஆனா இந்த 84வது சங்கீதத்துல மாத்திரம் தான் நேரடியாக தேவன் சூரியன் என்கின்ற ஒரு வார்த்தை என்ற ஒரு வெளிப்பாடு வருகிறது. But only in the Psalm 84 it is directly been specified that God is sun. சங்கீதக்காரன் ஆவிக்குரிய அர்த்தத்துல ஒரு நீதியின் சூரியனாக மகிமை, வெளிச்சம் இதெல்லாம் பேசல. அவர் சொல்லுகிறார், நீங்க பார்க்கிறீங்களா சூரியன் தேவன் அல்ல, தேவன் சூரியனை போல வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் என்கின்ற அந்த சூரியனை பார்த்து தேவனை ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். And we can see the psalmist is comparing God to the sun. God is not the sun, but he is comparing him to the power of that sun. அந்த சூரியனை போல தேவன் தம்முடைய பிரகாசத்தை நம் மீது வீச வல்லவராய் காணப்படுகிறார். And God is able to shine his brightness over us. அந்த சூரியனை போல மிகவும் வல்லமை உள்ளவராய் தேவன் காணப்படுகிறார் என்கின்றதை இந்த சங்கீதக்காரன் நமக்கு நிரூபிக்கிறார். And the psalmist is also proving that God is so powerful like that of the sun. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Let us read from Isaiah chapter 60 and verse 20. Your sun shall no more go down, nor your moon withdraw itself, for the Lord will be your everlasting light, and your days of mourning shall be ended. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். For the Lord will be your everlasting light.
இந்த நமக்கு நம்முடைய இந்த பூமி, இந்த சோலார் சிஸ்டம் நம்ம சொல்லுகிறோம்ல, இந்த கிரகங்களிலே இருக்கிற இந்த சூரியனுக்கு ஒரு ஆரம்பமும் இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. And when we talk about the sun, the solar system, there is a beginning and an end for the sun. ஒரு நாள் வரும், வேத வசனமும் தீர்க்க தரிசனமா சொல்லுது, அந்த சூரியனும் மறைந்து இருளாய் மாறி போகும் என்கின்ற நாட்கள் வரும். And a day will come, as the Bible says, a day will come even when the sun will go down and the darkness will come. ஆனா நம்முடைய தேவன் அவர் எப்படி இருக்கார் தெரியுமா? கர்த்தருக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் காணப்படுகிறார். But how is our God? He is our everlasting light. நாம் பார்க்கிற இந்த வல்லமையுள்ள சூரியன், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய தன்மைகள் கூட மறைந்து போகும். ஆனா தேவன் நித்தியமாய் அவர் வல்லமையுள்ளவராய் பிரகாசமுள்ளவராய் இருக்கார் என்று வசனம் சொல்லுகிறது. And it says the physical sun, it might even fade out, but God will be our everlasting light forever and ever. நம்முடைய சரித்திரம் முழுவதும் நீங்க பார்க்கும் பொழுது சூரியனை வைத்து அநேகர் நேரத்தை கணித்துக் கொண்டிருப்பார்கள். And if you look into the psalm and all those places, many people will be looking into the time, making use of sun. எத்தனை பேர் இன்னைக்கு சூரியனை வச்சு நேரம் நம்மளால சொல்ல முடியும் தெரியல. How many of you, I do not know how many of you will be able to find the time making use of the sun. சூரிய வெளிச்சத்துல வாட்சை பார்த்தவனா நேரத்தை சொல்லுவீங்க. And looking at the light of the sun, you might look at your watch and tell the time. இப்படி சூரியனை பார்த்தா ஒரு 2:45 இருக்கும் பாஸ்டர்னு யாரோ சொல்ல முடியுமா? Can anyone say, looking at the sun, pastor, it is 2:45 now? உச்சி வெயில வச்சு ஏதாவது சரி இது 12 12:30 ஒரு மத்தியான நேரம் இருக்கும். Maybe because of the mid-sun, the midday, looking at the sun, they say it is noon. அநேகருக்கு எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியாது. Many people even do not know which is east and west. சரித்திரம் முழுவதும் பார்க்கும்போது சூரியனை வைத்து நேரத்தை கணிப்பார்கள். And in all the scientific world, looking into the sun, they will also fix a அது time. மாத்திரம் இல்ல, எந்த திசையில சூரியன் எழும்புகிறது, ஈஸ்ட்ல வருது, ரைட்டா? ஈஸ்ட்ல தான் அது வெளியே வரும், அதுக்கப்புறம் எங்க மறையும்? வெஸ்ட்ல, ரைட்டா? அங்க மறைகிறதா காணப்படுகிறது. சூரியனை வைத்து திசையை கண்டறிந்து கொண்டிருந்தார்கள். The sun will rise in the east and set in the west, and making use of the sun, they were also finding the direction. இதுதான் சரித்திரம் முழுவதும் சூரியனை வைத்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தாங்க. And this is what they will say, all the scientific ways making use of that sun. இது ஒரு அருமையான விதத்துல சங்கீதக்காரன் தேவனை இந்த சூரியனுக்கு ஒப்பிட்டிருக்கார் நான் விசுவாசிக்கிறேன். And I believe the psalmist has compared God to the sun in a beautiful way. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில சரியான நேரத்தை அறிந்து கொள்ள உங்களை சுற்றி நீங்க பார்க்க வேண்டாம். சூரியனா இருக்கிற தேவனை நோக்கி பார்த்தா போதும். என்ன நேரத்தில் என்ன நடக்கணும், எது நல்ல நேரம்னு உங்களுக்கு தெரியும். விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட நேரமே இல்ல, ஏன்னா நம்முடைய தேவன் நம்முடைய சூரியனாய் காணப்படுகிறார். You don't have to look at things around you for the good time. You just have to look upon God, who is compared to the sun, and he does everything at the right time. பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில என்ன நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? Are you saying, pastor, I do not know at what time things are happening? சூரியனா இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க. Look upon God, who is the sun. மறுபடியும் சொல்லிறேன், சூரியன் நம்முடைய தேவன் அல்ல. The sun is not our God. ஆனா தேவன் சூரியனை போல இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுங்க. But the psalmist says God is like that of a sun. நேரத்திற்காக மாத்திரம் இல்ல, சூரியனை வைத்து திசையை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில எந்த திசையில நீங்க போகணும்னு தொலைந்து இருக்கிறீங்களா, என்னுடைய சூரியனா இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க. சரியான திசையில தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். People look at sun not only for the time but also for direction. Therefore, if you need to have the right direction, look upon God who is the sun, and he will guide you the right direction. உத்தமமாய் நடக்கிற நீங்களும் நானும் நம்முடைய நாட்களை அறிந்து கொள்வது நம்முடைய நேரத்தை வைத்து அல்ல, சூரியனா இருக்கிற தேவனை பார்த்து அந்த நேரத்தை வைத்து நாம் அறிந்து கொள்கிறோம் எப்படி தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். And not just looking at the time, but we are going to look upon God who is like the sun, and he will direct us in the right way. பல நூற்றாண்டுகளுக்கு வேற ஒரு காரியத்தை எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. And many hundreds of years ago, people believed one thing. இந்த பிரபஞ்சத்துல எல்லாரும் நம்பின காரியம் என்ன தெரியுமா? பூமி நடுவுல இருக்குது, மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் பூமியை சுத்தி வருதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. And people were believing earth was in the center and all the other planets were revolving around it. ஆனா டெக்னாலஜி வளர வளர ஞானம் பெருக பெருக தான் அறிந்து கொண்டாங்க, சூரியன் எங்க இருக்கு? மையத்திலே இருக்குது, அதை சுற்றி தான் இந்த கோள்களும் கிரகங்களும் வருது என்று அறிந்து கொண்டாங்க. But later as the technology improved, they understood sun is in the center and all the planets are revolving around it. நமக்கு ஒரு பெரிய பாடம் இது. And that is a great lesson for us. தேவனே நம்முடைய வாழ்க்கையின் மையமா இருக்க வேண்டும். God is the center of our life. நம்முடைய
அநேகருடைய வாழ்க்கையில முன்னாடி நாட்கள்ல யோசிச்சுட்டு இருந்த மாதிரி பூமி நடுவில் நினைச்சிட்டு இருக்கிறது போல நம்ம தான் நடுவில் இருக்கிறோம், நம்மை சுற்றி தான் எல்லாம் வந்திருக்குன்னு யோசித்துக்கொண்டு, அப்படி இல்லை. சூரியனா இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மையத்திலே இருக்கும் பொழுது, அவரை சுற்றி நம்முடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நன்மைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நம்ம இருப்போம். And when God is in the center and when our life is around that, definitely we will see the good things. நிச்சயமாகவே தேவன் கர்த்தர் அவர் நித்திய வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறார். And definitely the Lord will be our everlasting light. இந்த இடத்துல இரண்டு காரியங்களாய் சங்கீதக்காரன் தேவனை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். And we see the psalmist revealing God in two different ways. அதே வசனத்தை வாசிக்க போறோம். 84வது சங்கீதம் 11வது வசனம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் முதலாவது பார்த்தோம், இரண்டாவது கேடகமுமானவர். And Psalm 84 verse 11 we read, for the Lord is a sun and shield. இரண்டாவதாக தேவன் கேடகமுமாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறார். Secondly, God is found to be as a shield in our life. எவ்வளவு பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனே நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். No matter how much ever protection might be there in our life, yet God alone protects us. நாம் அனுதினமும் சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்கிறோம், மனிதனுடைய பாதுகாப்புக்கு ஒரு எல்லை இருக்கு. There is also a limit for man's protection or security. ஆனா தேவன் கேடகமா இருக்கும் பொழுது மனிதனுடைய பாதுகாப்பின் எல்லையை மீறி தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். But when God is our shield, beyond the limits of man, God protects us. மனிதன் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க முடியும். Man can protect our body. தேவன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கின்ற மூன்று காரியத்தை தேவன் பாதுகாத்து நடத்துகிறவரா இருக்கிறார். But God is a God who protects the body, soul and the spirit, the triune thing. மனிதனால உங்களுடைய சரீரத்தை தான் பாதுகாக்க முடியும். தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய நோக்கத்தை, உன்னுடைய அழைப்பை நான் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறேன். Man can only protect the body, but God says, I protect even your thoughts and your calling. இந்த உலகத்திலும் நாம் போராடுகிற காரியங்கள் வெறும் அந்த wrestle not against flesh and blood, நம்ம சரீரமாக இருக்கிற காரியத்தில் எதிராக மாத்திரம் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். We are not only wrestling against the flesh and the blood, but against the principalities and the authorities. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மண்டலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்கணும்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் கேடகமா இருக்க வேண்டும். If we need to be protected in the spiritual realm, then God alone should be our shield. உத்தமமாய் நடக்கிற நமக்கு தேவன் எப்படி இருக்கார் தெரியுமா? அவர் கேடகமாய் காணப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான பாதுகாப்பு காணப்படுகிறது. For we are walking uprightly, how is our God? God is our shield and there is a special protection. இந்த யுத்த கலை மற்ற அந்த மாதிரியான காரியங்களை பார்க்கும் பொழுது அநேகர் மற்றவர்களை தாக்கக்கூடிய ஆயுதங்களிலே அதிகமான கவனத்தை செலுத்துவார்கள். And in the skillfulness towards doing the battle, many will be only concentrating on the skill in attacking others. அந்த நாட்கள்ல யுத்தங்களை செய்கிறவர்களுடைய அந்த ஆயுதங்களை நீங்க பார்க்கும் பொழுது எல்லாருமே அவர்களுடைய பட்டயத்தை பார்த்து வியந்திருப்போம். In those days, people who used to go for battle, they will always have the sword in their hand. எதை வச்சு தாக்குறோமோ அதையே அதிக முக்கியத்துவப்படுத்துகிறது மனிதனுடைய இயல்பாய் காணப்படுகிறது. It's the nature of man. They will only focus only on the weapon that they are using to attack. ஆனா தேவன் ஒரு நோக்கத்தோட சொல்லுகிறார், தேவன் கேடகமா இருக்கிறார். But God says this with a purpose. God is our shield. தேவன் நாம் தாக்கக்கூடிய பட்டயத்தை நமக்கு கொடுத்திருக்கார். எது நம்முடைய பட்டயம்? தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம் எதுவா இருக்குது? நம்முடைய பட்டயமா இருக்குது. ஆனா நம்முடைய கேடகம் யார் தெரியுமா? அவரே நம்முடைய கேடகமா இருக்கா என்ற வசனம் சொல்லுகிறது. And God has given his word, which is a sword in our hand. But who is our shield? God alone is our shield. தேவன் நம்முடைய கேடகமா இருக்கும் பொழுது கிடைக்கிற பாதுகாப்பை போல வேற எந்த பாதுகாப்பும் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்காதுங்க. And when God is our shield, there is no other protection greater than God in this world. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறதும் விருதா. Unless the Lord builds the house, the labor in vain those who build it. Unless God protects the city, those who are waiting, it is in vain. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்கிறோம், ஆனா நமக்குள்ள காரியங்களை, நமக்கான காரியங்களை பாதுகாப்பது நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். It is important we need to do whatever things we need to do, but it is God who protects us. தேவன் ஒரு நோக்கத்தோட இந்த வார்த்தையை பேசுறான்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe God is speaking this word with a purpose. அவரே கேடகமா இருக்கும் பொழுது உயர்ந்த பாதுகாப்பை நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். And when he is our shield, he gives us the highest protection and he leads us. இந்த ரெண்டு காரியங்கள் மூலமாய் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறது மூலம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். And through revealing with these two things as to who God is, he is telling us one thing. தேவனாகிய கர்த்தர் சூரியனும்
கேடகமுமானவர். For the Lord God is sun and a shield. தேவன் என்ன சொல்ல தெரியுமா? எப்பா உன் வாழ்க்கைக்கு நான் இருந்தா போதும்பா. And this is what the Lord is saying. It is enough if I am there for you in your life. நீங்க வெளியே எதையும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to go out and search for anything. நானே சூரியனா இருக்கு அப்படின்னா தெரியுமா? நானே வாழ்க்கையின் ஆரம்பமாய் துவக்கமாய் சோர்ஸா இருக்கிறேன். And when God says He is the sun, He says, I am the source in your life. அது மாத்திரம் இல்ல, நானே கேடகமா இருக்கிறேன், உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறேன். Not only that, I am a shield, I am a God who protects and He guides you. இந்த மாதம் முழுவதும் இந்த ஒரு பிக்சரை, இந்த ஒரு காரியத்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. All through this month, remember this thing. உத்தமமாய் நீங்க நடக்கும் பொழுது When you walk uprightly, உங்களுக்கு மேல தேவன் சூரியனா இருக்கிறார். God is above you as a sun. உங்களை சுற்றிலும் அவர் கேடகமாய் காணப்படுகிறார். All around you is a shield. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்துல யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. And no one in this world can give you such kind of a protection. நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் தேவனுடைய பாதுகாப்பு உங்களோட வருகிறது. And wherever you go, God's protection will come after you. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உத்தமமாய் உம்முடைய வார்த்தையின்படி நடப்பேன் என்று தீர்மானிக்கிறவருடைய ஜீவியத்தில் தேவன் சொல்லுகிறார், நானே சூரியனா இருந்து நானே கேடகமா இருந்து உங்களை பாதுகாத்து நடத்த வல்லவராய் And காணப்படுகிறேன். make a decision this morning, Lord, I will walk uprightly, and then the Lord will be a shield and a protection for you. தேவனே நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம், அவரே நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு. And God is our source and a refuge. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். And secondly, we're going to see another thing. அதே சங்கீதம் 84 இரண்டாவது பகுதியை நம்ம வாசிக்க And போகிறோம். let us read from Psalm 84 verse 11, a second part of it. The Lord will give grace and glory. No good thing will He withhold from those who walk uprightly. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த வசனத்துல தேவன் யார், எப்படி அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்த ரெண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம். And in this verse we see as God, how is He revealing Himself as? இந்த இரண்டாவது பாதி இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம், தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்கிறதை குறித்து முதல் பாதி பேசுகிறது. In the first part we also talked about how God is. வசனம் முடிகிறது எதை வைத்துனா, தேவன் எதை நிச்சயமாக செய்வார், என்ன தருகிறார் என்பதை குறித்து வசனம் பேசுகிறது. And the verse concludes with saying, what will the Lord do to us? தேவனை நாம் தேடி அவருடைய வார்த்தையை நிச்சயமாக நாம் கைக்கொள்ளும் பொழுது சில நிச்சயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. And when we seek God and do the thing that He tells us, there are some assurance that He gives. அவர் நிச்சயமா இதை செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு பெரிய உறுதி நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. And we have great assurance that the Lord will definitely do these things for us. தேவன் யார் என்கின்றதை சொல்லிட்டு அவர் என்ன காரியங்களை செய்வார், எதை தருவார் என்கின்ற அவருடைய குணாதிசயங்களை குறித்து இங்க பேசுகிறார். And the psalmist, after saying as to who He is, he talks about His characteristics as to what He will do to us. முதலாவது நாம் பார்க்கிறோம், தேவன் கிருபையை அருளுகிறார். First and the foremost, the Lord will give grace. தேவன் நமக்கு கிருபையை அருளுகிறவராக இருக்கிறார். Our God is a God who gives us grace. அது மாத்திரம் இல்ல, எப்படிப்பட்ட கிருபை தரார் தெரியுமா? Not only that, what kind of a grace He gives us. வாசிக்க யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? Let us read from James chapter 4 and verse 6. But He gives more grace. Therefore He says, God resists the proud but gives grace to the humble. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? அவர் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அதிகமான கிருபை அளிக்கிறார். But He gives more grace. அதிகமான கிருபை He அளிக்கிறார். gives abundance of grace. என்னுடைய தேவன் சம்பூரணமான தேவன். My God is a God who's God of abundance. வசனம் தெளிவாக சொல்லுது, அதிகமான கிருபை அவர் அளிக்கிறார். And the scripture says He gives more grace. அவருக்கு கொடுக்கிறதற்கு அவரிடத்துல அதிகமா கிருபை இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்க்கை இடம் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருலாம். And say amen if you believe there is space for you to receive that grace because He gives an abundance. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். And we also need to be prepared and ready to receive that abundance of grace. இங்கிலீஷ்ல விசேஷமா நாம் பார்க்கும்போது he will give grace, the Lord will give grace. ஒரு எதிர்காலத்தில் தேவன் எப்படி செய்ய போகிறார் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தமான தொனியிலே இந்த வசனம் பேசப்படுகிறது. And in English it's given God will give grace, meaning to say in the future tells us to what God is going to give. இந்த நாளிலிருந்து நாம் சந்திக்க போகிற ஒவ்வொரு நாளிலும் தேவன் கிருபையை தந்து கொண்டே இருக்க அவர் வல்லவரா இருக்கார். விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருலாம். And in the coming days, each and every day the Lord is able to give grace each and every day.
வனாந்திரத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம பார்க்கிறோம் எப்படி தேவனை அனுதினமும் விசுவாசிப்பது என்று தேவன் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். And in the wilderness life we also see how the Israelites believed on God each and every day that he will provide. வேற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் தம்முடைய கிருபையை அருளுகிறவரா இருக்கிறார், தம்முடைய கிருபையை விக்கிறவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Our God is a God who grants us, gives us his grace, but he will not sell that grace. தேவனுடைய கிருபையை தவறாய் புரிந்து கொண்ட அநேகர் தேவனுடைய கிருபையை விக்கிறவர்களா இருப்பாங்க. ஆனா தேவன் எப்பா என் கிருபை இவ்வளவு கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்லல. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற தகுதி இல்லாத உங்கள் மீது என் மீது தேவன் தம்முடைய கிருபையை ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். God is not saying that you need to buy the grace from him, but then God is only showering or giving his grace. Everyone who is worthy deserves it, he will give his grace. அந்த அதிகமான கிருபை யாருக்கு கிடைக்குதுன்னா தாழ்மையோடு இருக்கிறவங்களுக்கு அதிகமான கிருபை தேவன் தருகிறார். And who will receive this abundance of grace? Only those who are humble will receive that. வெஸ் ஹஃப் என்று சொல்லுகிற ஒரு அருமையான போதகர் அவர் இப்படி இந்த மூன்று காரியங்களை வித்தியாசப்படுத்துவதை நான் பார்த்த சுவாரஸ்யமானது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். And there's a wonderful pastor called Wes Huff, and he saw this in an interesting way. நியாய தீர்ப்பு, இரக்கம், கிருபை இது மூன்றுத்திற்கும் மிகவும் அருகாமையில் இருக்கு, ஆனா வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கு என்று சொன்னார். And he says judgment, mercy and grace though are very close, yet they have different meanings. எந்த காரியத்திற்கு பாத்திரர்களாய் காணப்படுகிறோமோ, எது நமக்கு தகுதியா இருக்கோ அதை பெற்றுக்கிட்டோம்னா அது நியாய தீர்ப்பு. And if you are deserving and whatever we receive for that, then it is judgment. ஒரு குற்றத்தை ஒருத்தர் செய்தார்னா அவர் எதற்கு பாத்திரரா இருக்கா தெரியுமா? தண்டனைக்கு பாத்திரராய் காணப்படுகிறார். If a person has committed a mistake, what is he worthy for? He deserves a punishment. தகுதியான ஒன்றை ஒருத்தர் பெற்றுக்கொண்டார்னா அது பேர் நியாய தீர்ப்பு. If a person is worthy to receive it, and if he receives it, then that is judgment. இரண்டாவது காரியம், Secondly, நாம் தகுதியா இருக்கிற காரியத்திலிருந்து விலக்கி அதை தேவன் நமக்கு தராம இருக்கா தெரியுமா? அது பேர் என்ன தெரியுமா? இரக்கம். And mercy is not getting what we deserve, what God does not give over there. நம்ம எதற்கு தகுதியா இருக்கோம் தெரியுமா? What are we worthy for? மரணத்திற்கு தகுதி உள்ளவர்கள். We deserve death. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில பாவம் காணப்படுகிறது. Because sin is found in our life. பாவ சுபாவத்துடன் நாம் பிறந்தபடியினால் மரணத்திற்கு ஏதுவானவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Because we are born in sin, therefore we deserve that death. ஆனா எது நமக்கு தகுதியோ அதை தராமல் தேவன் நம்மை காத்துக்கொள்கிறார்ல, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இரக்கம். But God is not withholding that good thing. That is what we call as grace. தேவன் இரக்கத்திற்காய் நான் நன்றி உள்ளவனாய், mercyக்காக நான் நன்றி உள்ளவனா இருக்கேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And say amen if you believe you are thankful for his mercy. மூன்றாவதா கடைசியா பார்க்கிறோம், தகுதியே இல்லாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தரார் தெரியுமா? அதுதான் கிருபைங்க. And thirdly, the final thing is grace is getting what we don't deserve. ரட்சிப்பிற்கு நாம் தகுதி இல்ல. We are not worthy, we don't deserve that salvation. கிருபையாய் ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். But graciously God has given us the salvation. விடுதலைக்கு நாம் தகுதியே இல்ல. We are not worthy or deserving that ஆனா deliverance. இன்றைக்கு விடுதலையோடு அவரை ஆராதிக்க தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். But even today God has given us grace to worship him with all the deliverance. அவர் அப்பா பிதான்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு தகுதி இல்ல. We don't deserve to call him Abba Father. கிருபையினாலே அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். But God has given us the spirit of adoption to call him Abba Father by his grace. அவருடைய சமூகத்திற்குள்ள வருகிறதுக்கு நமக்கு தகுதி இல்ல. We don't deserve to come into his presence. ஆனா நமக்காய் மரித்து நம்மை தகுதிப்படுத்தி தம்முடைய கிருபையினால் அவருடைய பிரசன்னத்திற்குள்ள தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். But he died for us and graciously he brought us into his presence. இரண்டாவது, Secondly, தேவன் மகிமையை அருளுவார்னு வசனம் சொல்லுது. and the scripture says God will give glory. 84வது சங்கீதம் 11வது வசனம், கர்த்தர் கிருபையையும், இரண்டாவது என்னது, மகிமையையும் அருளுவார். And the Lord will give grace and glory. தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில ஊற்ற வல்லவராய் காணப்படுகிறார். And God is able to pour out his glory in our lives. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இப்படி ஒரு காரியத்தை சொன்னார், தேவன் நமக்கு முதலாவது கொடுக்கிற பரிசு கிருபையா, கடைசியா நமக்கு கொடுக்கிற பரிசு மகிமையா. And Charles Spurgeon used to say grace is God's first gift and glory is God's last. நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமே அந்த கிருபையில தான் காணப்படுகிறது. And our beginning of our life is in grace, and graciously he has chosen us. நம்முடைய வாழ்க்கையை முடித்து பரலோகத்தில் அவரை பார்க்கும்போது நம்ம எங்க தெரியுமா பிரவேசிக்கிறோம்? மகிமையிலே பிரவேசிக்கிறோம். And when we finish our life, where do we see him? We see him and face him in the glory. ஆனா அந்த நாளுக்காய் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உத்தமமாய் நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகிமையை அருள வல்லவராய் காணப்படுகிறார். We do not have to wait till that day, but when we walk uprightly, God is able to pour out his glory. இந்த காரியத்தை குறித்து தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது தான் இந்த இரண்டும் எப்படி அடிக்கடி தேவன் ஒன்றாய் இணைத்து பேசுகிறார் என்பதை நான் பார்த்தேன். And when I was meditating upon this, then I was able to understand how the Lord is speaking about these two things very simultaneously. எங்க தேவனுடைய கிருபை இருக்கோ அங்க தேவனுடைய மகிமை வெளிப்படும். Where there is God's grace,
the glory of God will be manifested. நம்ம வாசிக்க வேணாம். ஆனா நீங்க பார்க்கும்போது யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18-19 வசனங்கள் நீங்க வாசிக்கும்போது மோசே சொல்லுகிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லுகிறார். In Exodus chapter 33 and verse 18, Moses says, please show me your glory. அந்த நேரத்துல 19வது வசனத்தை பார்க்கும்போது என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என்று தேவன் சொல்லுகிறார். And the Lord says in verse 19, I will make all my goodness pass before you. அதோட தேவன் நிறுத்தல. The Lord did not stop over there. அந்த வசனத்தின் முடிவு எப்படி இருக்குன்னா, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். And he ends it saying, I will be gracious to whom I will be gracious. மோசே மகிமையை பார்க்கணும்னு கேக்குறாரு. And Moses was asking to see his glory. தேவன் தயையை நான் உனக்கு முன்பதாய் நான் கடந்து செல்ல செய்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். And the Lord promises that I will make my goodness to go before you. அது கூட ஆட் பண்ணிக்கிறார், எவன் மேல் கிருபையா இருக்கிற சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். And he adds one more thing, I will be gracious to whom I will be gracious. கர்த்தருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் ஒரே இடத்துல கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. The grace of God and the glory of God works together in the same place. தேவனுடைய கிருபை அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். When the grace of God is in abundance in our life, then the glory of God will also do its work. புதிய ஏற்பாட்டில் நான் பார்த்த யோவான் முதல் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். In John chapter 1 verse 14 we read, and the word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as that of the only begotten of the Father, full of grace and truth. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமை ஏற்ற மகிமையா இருந்தது, அவருடைய மகிமையை கண்டோம் என்று வசனம் சொல்கிறது. And the scripture says we beheld his glory, the glory as the only begotten of the Father. உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையினால நிரம்பினவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா அவருடைய மகிமை தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். When your life is filled with his grace, I believe your life will see his glory. அவருடைய மகிமை சிம்பிளா நம்ம சொல்ல போனோம்னா தேவனுடைய கிரியைகளின் மகிமை, அவருடைய கிரியைகளின் புகழ், அவருடைய கிரியைகளின் அந்த ஒரு புகழ்ச்சி காணப்படுகிறது, அதுவே தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. And the manifestation of God's glory is in all the works of the creation that he has created over. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா அவருடைய கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க பாருங்க. When his grace is in our life, his works will also be there in our life. அவருடைய கிரியையின் புகழ் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா அவருடைய மகிமை வெளிப்பட்டே ஆக வேண்டும். When the praise of his work is also there in our life, then his glory should be manifested in our life. மிகவும் பெரிய வெற்றிகளிலே மாத்திரம் தேவன் மகிமைப்படுகிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் கடினமான பகுதிகளிலும் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் நான் விசுவாசிக்கிறேன். I believe the glory of God is not only revealed in only the bigger victories, but even in the difficult times the glory of God is revealed. சுவிசேஷங்களிலும் பார்க்கிறோம், ஒரு சிலருக்கு அந்த வியாதி வந்ததற்கு காரணம் இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. In the gospels we read, when certain people are also sick, certain things are permitted in their life for the glory of God to be revealed. உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு விருப்பமில்லாத சில சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த மாதத்துல வரும்னா நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகுது என்கின்ற ஒரு உற்சாகத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. If certain discouraging things are going to happen in your life, don't be discouraged. You believe the glory of the Lord is going to be manifested. கிருபையை தேவன் அருளுகிறார். God grants or gives his grace. மகிமையையும் தேவனுடைய வாழ்க்கையில் அருளுகிறவராய் காணப்படுகிறார். God is also a God who gives his glory. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தப்பட போவதை நீங்க பார்க்க போகிறீங்க. And you're going to see God being lifted up in your life. கடைசியாக தேவன் மற்றொரு காரியத்தை தருகிறார். And finally the Lord gives one more thing. தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று பார்க்கிறோம். God will withhold no good thing. கிருபையை தராரு, He gives his grace, மகிமையை தராரு, he gives his glory. நன்மையை தராம இருக்க மாட்டார். He ராமன் will சொல்லுங்க not பாருங்க. fail in giving good things. எந்த ஒரு நன்மையையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தடை பண்ணுகிறவர் அல்ல, நன்மையை பொழிந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். And God will not hinder any good things to you, but then He's a God who gives the good things. இது மிகவும் நிச்சயமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாய் நமக்கு காணப்படுகிறது. And this is a sure promise given unto us.
உத்தமமாய் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மையை வழங்காதிருக்க மாட்டார். For you and me who are walking uprightly before God, He will not withhold good things from us. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி என்ன நன்மைகளை உங்களுக்காய் வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். And whatever good things He has kept in store according to His will, He will not withhold it. பழைய உடன்படிக்கையிலும் அவருடைய கட்டளைகளின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் வருகிறது, நன்மையான காரியங்கள் நடக்கிறது. And when you observe His commandments and walk obediently, then you will receive the blessings. புதிய உடன்படிக்கையில நாம இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்முடைய நடக்கையின் நிமித்தம் அல்ல, இயேசுவின் நன்மையின் நிமித்தம், இயேசுவினுடைய அந்த சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகத்தின் நிமித்தம் நாம இந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதன் நிமித்தம் உத்தமமாய் நடக்கிற பலனை தேவன் நமக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். But in the New Testament period, not because of what we deserve, but because of Jesus' goodness and His sacrifice that He has given us, we are getting the good things from Him. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். And God will withhold no good thing for those who walk uprightly. வழங்காதிரார் என்று சொல்லும் பொழுதுதான் ஒரு சிலர் இப்படியாக அதை வியாக்கியானம் செய்கிறார்கள். தேவன் அவர் அந்த காரியங்களுக்கு ஒரு நாளும் நன்மைகளுக்கு தடையா இருக்க மாட்டார். And when He says He will not withhold any good things, it means He will never be an hindrance for those good things. ஆனா நீங்களும் நானும் தடையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. But there is a chance where you and I might be an hindrance or barrier for that. நன்மையை தருகிறதற்கு தேவன் தடையை உண்டு பண்ண மாட்டார். And God will not create a barrier or hindrance to give good things. ஆனா நீங்களும் நானும் உத்தமமாய் நடக்காத பட்சத்திலே நாம் தடையாய் அமைகிறோம். When you and I when we do not walk uprightly, then we will become a hindrance from receiving the good things. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது தேவன் கொடுக்கிற நன்மைகளுக்கு தடையை நாம் அனுமதிக்கிறோம். And when we are allowing displeasing things in the sight of God, then we are creating an hindrance. நம்ம இன்றைக்கும் ஒரு பெரிய காரியத்தை ஒரு அர்ப்பணிப்பு செய்வோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நன்மைக்கு தடையா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் இன்றோடு மறைந்து போவதாக. And let us make a decision, Lord, whatever hindrance like that is there, let us vanish from my life from today. உத்தமமாய் நாம் நடக்கிற அந்த நேரத்திலே தேவன் நன்மைகளை பொழிய வல்லவராய் காணப்படுகிறார். And when we walk uprightly, God is able to give us His good things. 15வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. Psalm 15 verses 1 and 2. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. O Lord, who shall sojourn in your tent? Who shall dwell on your holy hill? He who walks blamelessly and does what is right and speaks truth in his heart. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பிக்கிற ஜனமாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. And may the Lord make us people walking blamelessly and also having truth in our life. 112வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அப்ரைட், அதே வார்த்தை வருகிறது. செம்மையாய் உத்தமமாய் நடக்கிறவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கிறதாய் காணப்படுகிறது. In Psalm 112 verse 4, light dawns in the darkness for the upright. தேவன் நிச்சயமாகவே வெளிச்சத்தின் பாதையிலே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். And God is able to lead us in the path of light. எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த மாதத்துல தேவன் நன்மையை நம்முடைய வாழ்க்கையில பொழிந்து நம்மை வழி நடத்துவாராக. And may the Lord lead us in this month, pouring out His goodness without any hindrance. தேவன் நன்மைகளை பொழியும் பொழுது அபரிவிதமாய் அதிகமாய் பொழிய வல்லவராய் காணப்படுகிறார். When God showers us with goodness, then He will shower it in abundance. நமக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் தேவன் நன்மையை பொழிகிறவராய் காணப்படுகிறார். Not only to us, but even for our generation after us, He pours out His abundance of goodness. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. And may the Lord fulfill this promise in our life. மாதம் முழுவதும் உத்தமமாய் நாம் நடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. May the Lord give us grace that we will walk uprightly all through this month and receive His goodness. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காயமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதல் நாளில் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிறபடி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமா இந்த 84வது சங்கீதத்தில் நீர் சொன்னது போல நீர் சூரியனும் கேடகமுமானவர் அப்பா. கர்த்தர் கிருபையும் மகிமையும் நீர் அருள வல்லவராய் காணப்படுறீங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொன்ன இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. நன்மைகளை நீ பொழிந்தருளுவீராக, கிருபையை நீர் பொழிந்தருளுவீராக, அதிகமான உம்முடைய மகிமை நீ வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. அநேக சாட்சிகளை நீர் எழுப்ப போகிறபடினால் நன்றி. உம்முடைய நன்மைகளை பொழிந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் அந்த வேளையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆளுகையும் சமாதானமும் விசேஷமாக இந்த மாதத்திலே தேவன் யார் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் கட்டளையிட்டு அவர் எனக்காக என்ன செய்வார்ன்ற நிலையை நான் உணர்ந்து கொள்ள கத்த கிருபை செய்து அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் அவருடைய நன்மையும் நிறைவாய் வழங்குவாராக. எல்லாம் சொல்லுமா? ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வேளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கொடுப்பாராக. God bless you. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.